சூப்பர் சாஃப்ட்டா அட்டகாசமான மிக்ஸர். 1 கிலோ கடலை மாவு எடுத்துக்கலாங்க. 1/2 கிலோ அரிசி மாவு எடுத்துக்கலாங்க. உப்பு தேவையான அளவு, மிளகாய் தூள் தேவையான அளவு, பெருங்காயத்தூள் கொஞ்சமா சேர்த்து கலந்து விட்டுட்டு, இதோட 1 1/2 குழிக்கரண்டி அளவுக்கு சூடான ஆயில் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நீங்க இதுக்கு பதிலா நெய்யோ, வெண்ணெயோ கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு, நல்லா சாஃப்ட்டா இந்த மாவ பெசஞ்சிட்டு, மிக்ஸர் அச்சுல இந்த மாவ ஃபில் பண்ணிட்டு, ஆயில் சூடானதும் அடுப்ப மீடியம்ல வச்சுட்டு இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கலாம். எண்ணெயில இருக்கிற பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதும் இந்த மிக்ஸர் பிழிஞ்சு விட்ட மிக்ஸரே எடுத்துடலாங்க. இது ஒரு பாத்திரத்துக்கு மாத்திடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்து வச்சுட்டு, கொஞ்சமா மாவு பாக்கி வச்சுட்டு, அதில கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து, இந்த மாவ ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு கலந்து எடுத்துக்கலாம். இதுலேருந்து நம்ம கொஞ்சம் பூந்தியும் தேய்ச்சு விட்டுக்கலாம். இந்த பூந்தி தேய்க்கிற பிளேட்ல 2 கரண்டி மாவு ஊத்தி இப்படி தேய்ச்சு விட்டோம்னா, நல்லா முத்து முத்தான பூந்தியும் ரெடி. இத நல்லா பொன்னிறம் ஆகுற வரைக்கும் விட்டு எடுத்துட்டீங்கன்னா, நல்லா கிறிஸ்பியான பூந்தியும் ரெடி. அந்த பூந்திய மிக்ஸரோட சேர்த்துட்டு, இந்த ஆயிலுக்குள்ள இது மாதிரி ஒரு ஜல்லடைய வச்சுட்டு 1 கப் அளவுக்கு அவல், 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை இதெல்லாம் நல்லா கிறிஸ்பி ஆகுற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இதோட இடிச்ச பூண்டையும் நல்லா பொன்னிறம் ஆகுற வரைக்கும், கிறிஸ்பி ஆகுற வரைக்கும் ஆயில்லயே பொரிச்சு எடுத்துக்கங்க. இதோட கருவேப்பிலையும் பொரிச்சு எடுத்துட்டு, நான் கொஞ்சம் முந்திரி கூட சேர்த்துருக்கேன். இதோட காரம் பத்தலன்னா, கொஞ்சம் மேலால காரம் தூவிக்கங்க. உப்பு பத்தலனாலும் தூவி விட்டு நல்லா கலந்து விட்டுட்டீங்கன்னா, அட்டகாசமான மிக்ஸர் ரெடி.